அன்பின் ஹைலண்ட்ஸ் உறவுகளை எமது இந்த காணொளியில் இதுவரை நேரமும் நீங்கள் ஹைலண்ட்ஸ் கல்லூரி இன்று அடைந்துள்ள முன்னேற்றங்கள், இன்று ஹைலண்ட்ஸ் கல்லூரி எவ்விதமாக ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த ஹட்டன் நகரத்திலே மட்டுமின்றி முழு மலையகத்திலும் விளங்குகிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை போன்று இந்த வெற்றிக்கு காரணம் பல ஆயினும் அதன் முதற்காரணி இந்த ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு அவ்வப்பொழுது வந்து போன அதிபர்கள். அவர்களுடைய அன்றைய பணி இன்று இந்த ஹைலண்ட்ஸ் கல்லூரியை இவ்விதமான ஒரு நிலைமைக்கு எடுத்து வந்துள்ளது. அந்த வகையிலே முதற்கண் இந்த ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் பழைய அதிபர்களான முதலாவதாக மூத்த எமது ஆசிரியர், ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் பழைய மாணவன், எனது ஆசிரியரும் கூட பாலசுந்தரம் சார் அவர்களை மிக மிக அன்போடு வரவேற்பதோடு, சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தமைக்கு ரொம்ப நன்றி. அதே போன்று எமது ஹைலண்ட்ஸ் சரித்திரத்திலே மிக மிக முக்கியமான ஒரு அதிபர் என்றார் நாம் அனைவரும் அறிந்ததைப் போன்று விஜய்சிங் சார் அவர்கள். விஜய்சிங் சார், உங்களுடைய நேரம் காலம் இவற்றையெல்லாம் ஒரு பக்கத்தில் தள்ளிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் விஜய்சிங். வணக்கம். வணக்கம். அதே போன்று எமது இன்றைய அதிபர் ராஜன் சார் அவர்கள். முதலாவதாக ராஜன் சார் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு உத்தரவுகளை வழங்கியிருந்தீர்கள் இந்த பாடசாலையிலே போய் இவை அனைத்தையும் காணொளியிலே ஏற்றுவதற்கு. அதற்கும் நன்றி கூறி, உங்கள் நேரத்துக்கும் நன்றி கூறி, முதலாவதாக எமது பாலசிங்கம் சார் அவர்களே, நீங்கள் ஒரு மூத்த ஆசிரியர். அதை போன்று இந்த ஹைலண்ட்ஸிலே பல சவால்களையும் ஏற்ற இறக்கங்களையும் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எந்த காலத்தில் அதிபராக இருந்தீர்கள், அன்று உங்களுக்கு இருந்த சவால்கள் என்ன என்பதை எமது மாணவர்களுக்காகவும் இந்த காணொளியை பார்ப்பவர்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரம்ப காலத்தில் 84 பதில் அதிபராக இருந்து, பிறகு 97ஆம் ஆண்டு தான் நிரந்தர அதிபராக நான் பாடசாலை சேர்ந்தேன். நிரந்தர அதிபராக வார நேரத்தில் பல சவால்கள் இருந்தது தான். ஏன்னா பாடசாலை ஒரு தளம்பல் நிலையில் இருந்தது. ஆகவே தான் நான் பேரை குறிப்பிடணும், தேசமானந்தம் சேரும் நவரத்ன சேரும் கண்டிப்பாக ஒரு 2 வருடமாவது சேவையாற்றணும்னு சொல்லி சில ஒரு எதிர்பார்ப்போடு போட்டாங்க. அப்போ இங்கே வந்த பிறகு சவால்கள் என்றால் மாணவர்களுடைய ஒழுக்க ரீதியான சவால்கள் இருந்தது. மற்ற ஆசிரியர்கள் கூட கற்பித்தலிலே ஒரு சில ஆசிரியர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் அவர்கள் வகுப்புகளில் சென்று கற்பிப்பதற்கு விருப்பமில்லாதவர்கள் போல் இருந்தார்கள். ஆகவே அந்த 2 சவால்களும் அதனில் இருந்தது. அதை ஓரளவுக்கு வெற்றிகரமாக மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவருடைய ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட ஆமியை போல் நடக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை எனக்கு ஏற்பட்டது. இலங்கை இராணுவம் போல் ஏற்பட்டது. அதுபோல் ஆசிரியர்களும் நேரத்திலே நான் அந்த பேரை சொல்ல மாட்டேன், ஆனால் கதை புத்தகம் வாசித்து கொண்டு வகுப்பறையிலே மாணவர் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்த ஆசிரியரும் இருந்தார். அவ்வாறானவர்களை ஓரளவு ஒரு வருட காலமாகிவிட்டது. அவர்களெல்லாம் ஒரு சரியான நிலை கொண்டு வருவதற்கு பிறகு அடுத்த வருடம் அபிவிருத்தியை பற்றி நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான சவால்கள் இருந்தது. அந்த சவால்கள் நான் வெற்றி கொண்டோம். பிறகு அந்த நேரத்திலும் அரசியல் அழுத்தங்களும் இருந்தது. இருந்தாலும் கூட நாங்கள் அரசியல் அழுத்தத்துக்கு பெரிய அடிசாயாமல் பாடசாலையை முன்னேற்றுவதிலே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு செய்திருக்கின்றோம். இந்த பாடசாலை முன்னேற்றம் என்பது எல்லா அதிபர்களும் ஒருங்கிணைந்தது. அதில் என்னுடைய பங்கும் ஒரு சில பங்காக இந்த விஷயங்கள் இருக்கு. அதே போன்று இந்த பாலசுந்தரம் சார் அவர்கள் சிறிது வித்தியாசமானவர். ஏனெனில் பாலசுந்தரம் சார் அவர்கள் அன்று சிறுமா சாஸ்திரி ஒப்பந்தத்திலே இலங்கையிலே மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை இல்லாதொழிக்கப்பட்ட அந்த நேரத்திலும் பாலசுந்தரம் ஆசிரியர் அவர்கள் இந்த பாடசாலையிலே ஒரு மாணவராக இருந்து, அதற்கு பின்பு இந்த பாடசாலையிலே ஆசிரியராக, அதற்கு பின்பு ஒரு மாணவராக இருந்த சார், நீங்கள் அந்த மாணவராக இந்த ஹைலண்ட்ஸ் கல்லூரியிலே இருந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்தது?
மாணவராக இருந்த பொழுது எனக்கு நல்ல நேரத்திலே திருச்செந்தூரன் அவர்கள் ஆசிரியராக இருந்தார், பிறகு அதிபராக வந்தார். அதேபோல் ராஸ் வெலிங்கம் அவர்கள் இருவருமே ஆசிரியராகவும் இருந்தார்கள், அதிபராகவும் இருந்தார்கள். அப்போ அவருடைய வழிநடத்தல்கள் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது, எங்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஓரளவுக்கு அவருக்கு மனதுக்கு பிடித்திருந்த காரணத்தினால தான் 71ஆம் ஆண்டு தொண்டராசிரியராக, அதாவது உதவியாளராக திருச்செந்தூரன் அவர்கள் இங்கே ஹைலண்ட்ஸ் பாடசாலைக்கு நியமித்தார். அப்புறம் அதிலிருந்து 1971ஆம் ஆண்டு அவருடைய செல்வாக்கு, ராஸ்வெல்லிங்கம் அவருடைய செல்வாக்கு, அது பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான ஒரு நியமனம், தராதர பத்திரமற்ற ஆசிரியர், அப்படி அன்சர்டிஃபிகேட்டட் டீச்சர்ஸ்ன்ட்டு ஒரு 5 பேர், நான், சரவண பிரகாசம், மிஸ்ஸஸ் தர்மலிங்கம் போன்றவர்களெல்லாம் அதில் ஈடுபட்டு அந்த பாடசாலை, எனக்கு முதலாவது பாடசாலை முதலாவது சென்ட் மேரிஸ், அதில் தான் ஆசிரியராக நியமிக்கப்பட்டு பிறகு நாங்கள் பலாலி ஆசிரியர் கலாசாலைக்கு சென்று பிறகு 74ஆம் ஆண்டு அதே திருச்செந்தூரன் அவர்கள் இங்குதான் வர வேண்டும் என்று நிரந்தர ஆசிரியராக, பயிற்சி பெற்ற ஆசிரியராக ஹைலண்ட்ஸ் பாடசாலையிலே நினைத்தார்கள். ஆகவே அவருடைய வழிநடத்தல் உண்மையிலேயே ஓரளவுக்கு நான் நல்ல அதிபர்களில் ஒருவர் என்று பெயர் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றேன் என்றால் திருச்செந்தூரன் அவர்களுடைய வழிநடத்தலை நான் மறக்க முடியாது. தொடர்ந்து கிருஷ்ணனுடைய வழிநடத்தலை நான் மறந்து விட முடியாது. நிச்சயமாக. அதாவது இந்த பாடசாலைக்கு வந்த அதிபர்கள் மத்தியிலே முதலாவதாக எனது ஞாபகத்துக்கு இரா சிவலிங்கம் அவர்கள், நான் பாலர் பாடசாலையில் இருக்கும் பொழுது, அதற்கு பிறகு திருச்செந்தூரன் ஐயா அவர்கள், அதற்கு பிறகு செபஸ்டியன், அதற்கு பிறகு திருச்செந்தூரன் அவர்கள், அதற்கு பிறகு கிருஷ்ணன் அவர்கள், சிவசிதம்பரம் ஆசிரியை அவர்கள் என்ற ஒரு இந்த நீண்ட வரிசையிலே திருச்செந்தூரன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஏனெனில் அவர் ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகரும் கூட. என்னையும் உங்களையும் ஒரே மேடையிலே நாடகம் நடிக்கவும் விட்டார். சரி, சிறையில் என்ற நாடகம், சிறையில் நடந்த அவர் தான் முதல் நடித்தார். அவரும் திரு சாப்டின் ஆசிரியரும் நடித்தார்கள். பிறகு அதிலே நாங்கள் எல்லாம் நடிகர்கள். நான் திருமதி தர்மலிங்கம், கலிசஸ், தவச்செல்வம் போன்றவர்கள் நடிகர்களாக இருந்தோம். அதே நாடகத்தை சஹீம் அவர்களும் அந்த அவருடைய குழு சிறப்பாக செய்தார்கள். அதை நாம் மறக்க முடியாது. மிக்க நன்றி பாலசுந்தரம் சார் அவர்களே. அதே போன்று இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நீங்கள் இன்னும் பல காலங்கள் நீடூடி எல்லா விதமான சிறப்புகளுடன் வாழ வேண்டும், அதுவே எமது பிரார்த்தனை. ஏனெனில் உங்களிடம் பல விடயங்கள் இருக்கிறது. இந்த பாடசாலைக்கு நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள மிக்க நன்றி. நன்றி சரீம், நன்றி. சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது இன்னும் பல விடயங்களை நாங்கள் விளையாடலாம். இந்த நிலையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது சார். மிக்க நன்றி. சரி, எமது ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் சரித்திரம் நாளை எழுதப்படும் பொழுது நிச்சயமாக அதில் எழுதப்படும் இன்னும் ஒரு பெயர் விஜய்சிங். நான் ஒரு மாணவனாக இருக்கும் பொழுதும் விஜய்சிங் அவர்கள் ஒரு மாணவனாக இருந்தவர். விஜய்சிங்கை பற்றிய எனது நினைவுகள், கிராஸ் கண்ட்ரி ஓடும் பொழுது எல்லா மாணவர்களையும் தள்ளிவிட்டு முண்டி அடித்து கொண்டு பல மைல் தூரம் முன்னால் ஓடி வருவார். ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர். அதே போன்று இந்த கல்லூரியின் மிகச்சிறந்த அதிபர் என்று பெயர் வாங்கியவர். இன்று விஜய்சிங் அவர்களுக்கு நான் நேரடியாக, சார், நீங்கள் இந்த பாடசாலையை கையேற்கும் பொழுது இருந்த சவால்கள் என்ன, அந்த சவால்களை எப்படி வெற்றிகரமாக அவற்றை நிறைவேற்றினீர்கள், எப்படி இந்த பாடசாலைக்கு உங்கள் தோள் கொடுத்து மலையகத்திலேயே த ராயல் காலேஜ் ஆஃப் ஹில் கண்ட்ரி என்று கூறும் அளவுக்கு இதனை நீங்கள் முன்னிலைப்படுத்தினீர்கள்? நன்றி நண்பர் சயீம் அவர்களே. ஆஸ்திரேலியாவால் ஹைலண்ட்ஸ் கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள், உலகவாழ் ஹைலண்ட்ஸ் கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள், இலங்கை வாழ் ஹைலண்ட்ஸ் கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய ஹைலண்ட்ஸ் கல்லூரி 133வது ஆண்டை நிறைவு செய்கிறது. இந்த கல்லூரியில் ஏறத்தாழ 20வது அதிபராக தற்பொழுது கடமையில் இருக்கின்ற திரு ராஜன் அவர்கள் பதவியேற்றுள்ளார், நிர்வாகத்தில் இருக்கின்றார். என்னுடைய ஹைலண்ட்ஸ் கல்லூரியினுடைய அனுபவம், திரு ஜெயசிங் 1962ஆம் ஆண்டு இந்த பாடசாலைக்குள்ளே நான் ஒரு மாணவனாக உள்வாங்கப்படுகின்றேன். திரு ஜெயசிங் காலத்திலே ஆரம்பித்து
விஜயசிங் காலத்திலே நான் நிறைவு செய்கிறேன். இந்த 20 அதிபர்களும் இந்த பாடசாலையில் அவர்களுக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகள், அவர்களுக்கு கிடைத்த அரசியல் ரீதியான சமூக ரீதியான ஒத்துழைப்புகள் காரணமாக ஒத்துழைப்புகள் என்பவற்றின் அடிப்படையிலே அவர்களுடைய காலப்பகுதியிலே அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர்கள் முழு நிறைவாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். மாணவனாக, ஆசிரியனாக, அதிபராக நீங்கள் கேட்பது போல சவால்கள் அல்லது அனுபவம் என்று சொல்லுகின்ற போது சவால்கள் இல்லாமல் சாதனைகள் புரிய முடியாது. உங்களுடைய பாசையில் சொல்கிறதா இருந்தால் ரிஸ்க் எடுக்காமல் ரஸ்க் சாப்பிட முடியாது. ரைட். விஜயசிங்க்கு ரிஸ்க் எடுப்பது ரஸ்க் சாப்பிடுவது. குறிப்பாக திருமதி சிவசிதம்பரம் அவர்கள் இந்த பாடசாலையினுடைய ஒரே ஒரு பெண் அதிபர். அவருடைய காலத்துக்கு பிறகு, அவருடைய நிர்வாக முடிவுக்கு வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே இருந்த அதிபர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 ஆண்டுகளுக்கு மேல் அவர்களால் நீடிக்க முடியவில்லை. ஒன்று சொந்த காரணங்கள் அல்லது அரசியல் காரணங்கள் அல்லது வேறு காரணங்களால் அவர்களால் நீடிக்க முடியவில்லை. அது ஒரு தழும்பலான அந்த காலகட்டம் ஹைலண்ட்ஸ் கல்லூரியினுடைய ஒரு தடுமாற்றமான ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு இங்கே ஒரு புதிய கலாச்சாரம் உருவானது. திரு பாலசுந்தரம் சார் அவர்கள் அவருடைய காலப்பகுதி, இந்த பாடசாலையினுடைய அதிபராக இருந்த காலப்பகுதியிலே அவருக்கான ஒரு பதவி உயர்வு ஒன்று கிடைத்த போது அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையிலே மிக திறந்த மனதோடு, மிக நல்ல உள்ளத்தோடு என்னிடம் அந்த பாடசாலையை கையளித்தார். நான் அந்த பாடசாலையில் ஒரு நீண்ட காலம் அதிபராக இருந்தபோது எனக்கு அடுத்து யாரிடம் இந்த பாடசாலையை ஒப்படைக்க வேண்டும், அதுக்கு அடுத்து யார் இந்த பாடசாலைக்கு வர வேண்டும் என்பதை நான் முன்கூட்டியே தீர்மானித்தேன். அதாவது நீங்கள் ஒரு நீண்ட கால திட்டத்துடன் பயணித்து யார்கிட்ட இதை ஒப்படைக்கணும். என்ன அரசியல் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எனக்கு அடுத்து இன்னார் தான் அந்த பாடசாலையினுடைய அதிபராக இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முடிவை எடுத்தேன். அந்த வகையிலே அதாவது என்னுடைய நிர்வாகத்திலே என்னுடைய பாசறைக்குள்ளே இருந்த திரு ஸ்ரீதர் அவர்கள் என்னை தொடர்ந்தார். அப்போதே தீர்மானித்தோம், ஸ்ரீதருக்கு பிறகு ராஜன் அவர்கள் தான் இந்த பாடசாலையினுடைய அதிபராக வர வேண்டும் என்று சொல்லி. ஸ்ரீதர் அவர்களுடைய இந்த பாடசாலையினுடைய நிர்வாகத்தினுடைய இறுதி காலத்தில் சில நெருக்கடிகள் ஏற்பட்ட போது ஒரு சின்ன ஒரு பயம் வந்தது. ராஜனுக்கு பதிலாக வேறு யாராவது இங்கே வந்துடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம், ஒரு அச்சம் இருந்தது. இறைவனுடைய கிருபையால் நாங்கள் அதாவது நாங்கள் நல்ல உள்ளத்தோடு தீர்மானித்த அந்த விடயங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையிலே எவ்வாறு என்னை தொடர்ந்து திரு ஸ்ரீதர் அவர்களும் இந்த பாடசாலையை ஒரு கட்டுக்கோப்பாக வழிநடத்தி சென்றார்களோ அதே போல் திரு ராஜன் சாருடைய காலமும் மிக சிறப்பான காலமாக இருக்க வேண்டும் என்று மனதார நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த பாடசாலையை பொறுப்பேற்ற போது குறிப்பாக இந்த ஓலெவல் ரிசல்ட்ஸை ரிசல்ட் ஷீட், இந்த கவர்மெண்ட் ரிசல்ட் ஷீட் எடுத்து நான் ஏறத்தாழ ஒரு 7 மணிக்கு உட்காந்தா 10-11 மணி வரைக்கும் அதை அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ரிசல்ட் ஷீட்டு சாரும் பார்த்துருப்பார், ராஜன் சார் அது பாருங்கள். குறிப்பாக இந்த 70, 71, 72 காலப்பகுதியில் செந்துரன் சார் இந்த குவாலிஃபைடு, அதாவது 6 with 3 credits இன்க்ளூடிங் மேக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் உள்ள ஆக்களுக்கு சரி போட்டு சைன் பண்ணியிருப்பார். 5 பாடம் 3 கிரெடிட் உள்ளவங்கள பெண்டிங் அப்படி நோட் பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாலும் ஒரு 80 பேர் எக்ஸாமுக்கு போயிருந்தால் ஒரு 12 பேர் தான் குவாலிஃபைடாக இருப்பார்கள். அதுதான் எனக்கு இருந்த ஒரு சேலஞ்ச். ரொம்பவும் அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பாடசாலையினுடைய இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்று திரு ரா சிவலிங்கம், திரு செந்தூரன் அவர்கள் அந்த காலத்தில் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய கனவு அபரிதமானது. துரதிர்ஷ்டவசமாக அவருடைய பதவி காலத்தின் பொழுது அந்த கனவு நனவாகவில்லை. அதை நனவாக்குவது தான் என்னுடைய ஒரு வேலை திட்டமாக இருந்தது. அந்த முயற்சியில் நான் வெற்றியும் பெற்றிருக்கிறேன். அவருடைய ஆத்மா நிறைவாக சாந்தி அடையும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்தது. அது தொடர்ந்து கல்லூரிக்கு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். சரி, இந்த உரையாடல் நிச்சயமாக ஹைலண்ட்ஸ் என்ற இந்த பாரிய கப்பலின் முன்னை நாள் தலைவர்கள், கப்பல் கேப்டன்கள் விஜயசிங், மாலுமிகள், எமது பாலசுந்தரம் சார் அவர்களோடு இன்று இந்த ஹைலண்ட்ஸை வழிநடாத்தும்
ஆர்ப்பரிக்கும் கடல்களிலே அந்த கப்பலை தள்ளாடாமல் எடுத்துச் செல்லும் எமது புதிய அதிபர் ராஜன் சார் அவர்கள். முதற்கண் ராஜன் சார் அவர்களே, உங்களுக்கு எமது வாழ்த்துக்கள். நன்றி சார். அதை போன்று உங்களை சந்தித்த பிறகு, உங்களை நான் யார் என்று அறிந்திருக்கவில்லை முன்பு, உங்களை சந்தித்து பேசிய பிறகு எனது அடிமனதிலே ஒரு விடயம் உதயமாகிறது. நிச்சயமாக இந்த பாடசாலையை நீங்கள் இன்னும் ஒரு தளத்துக்கு எடுத்துச் செல்லலாம் என்று. பல எமது பழைய மாணவர்கள் உங்களை பற்றி அறியாமல் இருப்பார்கள், ஏனெனில் நீங்கள் ஒரு ஹைலண்ட்ஸின் பழைய மாணவராக இல்லை. ஆகவே முதலாவதாக உங்களை பற்றி ஓரிரு நிமிடங்கள் கூறிவிட்டு, அதற்கு பிறகு இப்பொழுது பாடசாலையில் இருக்கும் சவால்கள் என்ன, அவற்றை நீங்கள் எப்படி சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் இதை ஒரு வெற்றி பாதையில் எடுத்துச் செல்ல பழைய மாணவர்கள், எமது ஹைலண்ட்ஸ் சமூகம், மேலும் ஹைலண்ட்ஸின் நலன் விரும்பிகள், இவர்களிடம் இருந்து நீங்கள் எதனை எதிர்பார்க்கிறீர்கள்? மதிப்புக்குரிய ஹைலண்ட்ஸ் கல்லூரியினுடைய மூத்த பழைய மாணவர்கள் ஒருவரான திரு சைம் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர்களான திரு பாலசுந்தரம் சார் அவர்களே, திரு விஜயசிங் சார் அவர்களே, இந்த பாடசாலையினுடைய பிரதி அதிபர் சுகுமார் சார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த நேரத்திலே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதி நான் என்னை பற்றி ஒரு சில விடயங்களை இந்த நேரத்திலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய பெயர் எஸ் ராஜன். நான் கல்வி கற்றது எல்லாமே புகவந்தலா பிரதேசத்திலே. என்னுடைய அதிபர் இங்கே இருக்கின்றார் பாலசுந்தரம் சார் அவர்கள். அதேபோல் அதற்கு பிறகு நான் புகவந்தலா சென்ட் மேரிஸ் கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் தெரிவாகி கொழும்பு பல்கலைக்கழகத்திலே அந்த கற்கநெறியை பூர்த்தி செய்த பிறகு நான் பல்வேறு துறைகள் இருந்தாலும் கூட இந்த ஆசிரியர் பணியை தெரிவு செய்து அந்த ஆசிரியர் பணியிலே இணைந்து கொண்டேன். ஆரம்ப காலங்களிலே நான் கொத்மலை பிரதேசங்களிலே ஆசிரியராக கடமையாற்றினேன். அதற்கு பிறகு எட்டன் கல்வி வலயத்துக்கு வந்த பிறகு நான் மஸ்கெலியா சென்ட் ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்திலே ஒரு வர்த்தக பாட ஆசிரியராக கடமையாற்றி 8 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றினேன். அந்த நேரத்திலே தான் எனக்கு என்னுடைய சேவை காலம் நிறைவடைந்ததன் பிறகு ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு ஒரு ஆசிரியராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது 2008ஆம் ஆண்டிலே. ஆகவே அந்த நேரத்தில் எங்களுடைய அதிபரை நான் விஜயசிங் சார் தான் அந்த நேரத்தில் அதிபராக இருந்தார். ஆகவே அவரை சந்தித்த பிறகு அவர் பல்வேறு கேள்விகளை கேட்டார். என் தொடர்பான ஆய்வுகளை எப்பயுமே நடத்துவார். எந்த ஒரு ஆசிரியர் பாடசாலைக்கு வந்தாலும் அவருடைய பேக்ரவுண்ட்லேருந்து அவர் என்ன மாதிரி வேலை செய்வார் எல்லாமே விசாரித்து தான் பாடசாலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய காலத்தில் எப்போவுமே இருந்து கொண்டிருந்தது. ஆகவே அதன் பிறகு நான் இந்த பாடசாலைக்கு ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது எனக்கு அதிபர் சேவைக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைத்தது. டிரெக்டாக அதிபர் சேவை 2க்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைத்து இந்த பாடசாலை ஆரம்ப காலங்களில் இந்த மண்டபத்திலே நான் வர்த்தக பாடங்களுக்கு பொறுப்பான ஆசிரியராக கடமையாற்றி பிறகு இந்த பாடசாலை பிரதி அதிபராக கடமையாற்றினேன். அந்த நேரத்திலே நாங்கள் சார் உட்பட நான், சுகுமார் சார், ஸ்ரீ சார், இந்த 4 பேரும் தான் எங்களுடைய டீம் ஒர்க்காக நாங்கள் கடமையாற்றினோம். சுகுமார் சார், முன்னைய அதிபர் ஸ்ரீதர் சார் அவர்கள். ஆகவே இந்த பாடசாலை நான் அந்த ஆசிரியராக பிறகு பிரதி அதிபராக பொறுப்பேற்ற நேரத்தில் இந்த பாடசாலையில் இருந்த பல்வேறு சவால்கள், அதை எவ்வாறு எங்களுடைய மூத்த அதிபர்கள் வழிநடாத்தி அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கு என்னென்ன மாற்று வழிகளை கையாண்டார்கள், அந்த பாதையிலே தான் நான் இப்பொழுது செல்கின்றேன். அதுதான் இங்கே முக்கியமான விடயம். ஏனென்றால் நான் ஏற்கனவே இந்த பாடசாலையில் ஒரு 8 வருடங்கள் கடமையாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த பாடசாலைக்கு நான் அதிபராக வருவதற்கு முன்னர். ஆகவே சார் சொன்னது போல், எங்களுடைய விஜயசிங் சார் சொன்னது போல், அவர் இந்த பாடசாலையிலேருந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைத்து நான் நோவுட் தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு அதிபராக செல்லும் பொழுது உடனே சொன்னார், உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு, நீங்கள் உடனே பாடசாலைக்கு போகிறீங்க, இது ஐலாண்ட்ஸை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, உடனே நீங்கள் அங்கே போயிட்டு பொறுப்பெடுங்க, மீண்டும் திரும்பி வர வேண்டும்னு சொல்லி அதாவது உங்களை அவர்
ஒரு காரணத்தோடு தான் அங்கே அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அதிபராக உங்கள் பயிற்சி நெறியை முடித்துவிட்டு இங்கே வாருங்கள் என்று. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நோவுட் தமிழ் மகாவித்தியாலயத்தில் ஏறக்குறைய 8 ஆண்டுகள் அதிபராக கடமையாற்றி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த பாடசாலைக்கு அதிபராக வருவதற்கு பல்வேறு நேர்முக தேர்வுகள் நடத்தினார்கள். ஆகவே அதன் மூடாக இந்த பாடசாலைக்கு நான் அதிபராக தெரிவு செய்யப்பட்டு 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவிலே இந்த பாடசாலையினுடைய பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு நான் நினைக்கின்றேன், ஏற்கனவே விஜய் சிங் சார் மற்றது பாலசுந்தரம் சார் சொன்னது போல் இன்னும் எனக்கு பெரிய ஒரு சவால் என்ற ரீதியிலே நான் எதையும் இன்னும் அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் போட்ட பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் புனரமைத்த கஷ்டப்பட்டு உருவாக்கிய வேலை திட்டங்களை நான் கொண்டு செல்கின்ற பொறுப்பை தான் தற்பொழுது ஏற்றிருக்கின்றேன். இருந்தாலும் கூட இனி வருகின்ற காலத்தின் தேவை, இந்த கால ஓட்டம், எங்களுடைய கால மாற்றம் என்பவற்றுக்கு ஏற்ப இன்னும் பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், இப்பொழுது எங்களுடைய பாடசாலையில் ஏறக்குறைய உயர்தர பிரிவை எடுத்துக்கொண்டால் வருடத்துக்கு 200 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லா தனியார் பல்கலைக்கழகம், அரச பல்கலைக்கழகங்கள் எல்லாமே சேர்த்து 200 மாணவர்கள் அனுமதித்த எண்ணிக்கையிலே மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். GC O லெவல் பரீட்சை பெறுபேறுகள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் 100% அனுமதித்த பரீட்சை பெறுபேறுகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே நேரம் சார், இடையூறு செய்வதற்கு மன்னிக்கவும். அதாவது ஒரு பாடசாலையின் அவுட்புட், இறுதி அந்த பாடசாலையை பற்றிய அந்த பெருமானங்கள் அந்த பாடசாலையில் இருந்து வரும் பெறுபேறுகளில் இருந்து தான் வருகிறது. இன்று காலையில் இருந்து இந்த காணொலியிலே நாங்கள் இன்னொரு மிக பாரிய கட்டிடங்களை நாங்கள் எமது நேர்களுக்காக வழங்கியிருந்தோம். ஒரு சராசரியாக கடந்த 2-3 வருடங்களாக மருத்துவ பீடத்துக்கு எத்தனை பேர், பொறியியல் பீடத்துக்கு எத்தனை பேர், கலை பீடத்துக்கு எத்தனை பேர் என்று நீங்கள் எமது பழைய மாணவர்களுக்காக எடுத்து சொன்னால்? கடந்த எனக்கு நினைவு கட்டிய வரையில் நான் நினைக்கின்றேன், ஆரம்ப காலங்களிலிருந்து அந்த மருத்துவ பீடம், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஒரு 5 மாணவர்களை அனுப்புவதற்கு நான் நினைக்கிறேன் சாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஒவ்வொரு சார் சொன்னது போல் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஓலவர் பரீட்சைகளிலே அந்த 0, அதாவது ஃபெயிலியர்ஸ் எண்ணிக்கையை சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வருவதற்கு சார் அடிக்கடி எங்களுக்கு வழிகாட்டுவார். அதாவது 10க்கு மேலே இருந்தால் டபுள் டிஜிட் வரும். அப்போ எப்பயுமே நீங்கள் கட்டாயம் இந்த W அல்லது F இருக்கும் அந்த நேரத்தில் எங்களோட ரிசல்ட்ஸில் கடைசி ரிசல்ட், அதை 0 ஆக்கணும், சிங்கிள் டிஜிட்டு கொண்டு வரணும். அந்த சிங்கிள் டிஜிட்டு கொண்டு வந்த பிறகு 0 ஆக்குன்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்ப காலங்களிலே முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அப்போ அந்த அடிப்படையாக கொண்டு நாங்கள் சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பரீட்சை பெறுபேறுகளை கொண்டு வந்தனால தான் எங்களுக்கு உயர்தர பரீட்சைகளில் மாணவர்களுக்கு இலகுவாக உயர்தர பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவையான ஒரு அடித்தளம் இடப்பட்டது. அதுதான் உண்மையான விஷயம். ஆகவே சாதாரண தரத்தில் அவரேஜ் சராசரியாக உங்களுடைய வெற்றி வீதம் எப்படி? 100க்கு 100% இருந்திருக்கின்றது கடந்த வருடங்களிலே. சில நேரங்களிலே ஒரு 99% இருந்திருக்கின்றது. ஆகவே கணித பாடம், ஆங்கில பாடம், அதுக்கு மேலதிகமாக எங்களுடைய பாடசாலையிலே இருமொழி கற்கை நெறி இருக்கின்றன. ஆகவே அதிபர் ராஜன் அவர்களே, இதை மிகவும் சுருக்கமாக எடுத்து சொன்னால், முழு இலங்கை முழுவதும் ஒரு பாடசாலையின் வெற்றி வீதம், சராசரி வெற்றி வீதம் சாதாரண தரவியலில் 70%. ஆயினும் எமது ஹைலண்ட்ஸ் கல்லூரி இங்கே எங்கு வித்தியாசப்படுகிறது என்றால், இந்த ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் வெற்றி வீதம் 97%. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வீதம். சராசரி இலங்கை தீவு முழுவதும் 70%, ஹைலண்ட்ஸ் கல்லூரி 97%. சரி சார், இப்பொழுது உயர்தரவில், அதாவது அதில் இருந்து பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அது எப்படி இருக்கிறது? உயர்தர பரீட்சையை பொறுத்தளவில்லை நினைக்கின்றேன், கடந்த எங்களுடைய மத்திய மாகாணத்தை பொறுத்தளவில்லை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களிலே ஹைலண்ட்ஸ் கல்லூரி தான்
முதலாவது இடத்தை பெற்றிருப்பதுன்னா ஹட்டன் கல்வி வலயம், இந்த மத்தியமான 15 கல்வி வலயங்களிலே ஹட்டன் கல்வி வலயம் தான் முதலாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றது. அதிலே அதிகூடிய பங்களிப்பு ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு இருக்கின்றது. கூடுதலான பங்களிப்பு ஹைலண்ட்ஸ் கல்லூரி இருக்கின்றது. கடந்த 2022-23 ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் இந்த பாடசாலையிலிருந்து 16 மாணவர்கள் நேரடியாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் ஆகியிருக்கின்றார்கள். அதாவது அதிகூடிய மாணவர்கள் அந்த காலப்பகுதியிலே தான் என்டர் ஆகியிருக்கிறார்கள். அதாவது எமது ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியிலிருந்து ஒரே வருடத்தில் மருத்துவ பீடத்திற்காக 16 மாணவர்கள் ஆமாம் சார் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறார்கள். அதாவது பல்கலைக்கழகத்தில் இந்த 16 மாணவர்களும் ஒரே பேட்சில் இருந்தால் அது ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு விடயமாக இருக்கும். ஏனெனில் இது யாழ்ப்பாணத்திலும் கொழும்பு ராயல் கல்லூரியிலும் மட்டுமே ஒரே பேட்சில் இருந்து 10-12 பேர் வருவார்கள். ஆனால் எமது ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் இருந்து ஒரு முறைக்கு ஒரே முறையில் 16 மாணவர்கள் மருத்துவ பீடத்துக்கு போயிருக்கிறார்கள், பொறியியல் பீடம். அதேபோல் எங்களுடைய என்ஜினியர் ஃபேக்கல்ட்டி எடுத்தோம்னு சொன்னால் ஏறக்குறைய 14 மாணவர்கள் E1க்கு போனாங்க சார். அடுத்தடுத்து அதில் தொடர்ச்சியாக ஏனைய 18 மாணவர்கள் இன்னும் அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எங்களுடைய கணித பிரிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் கணித பிரிவில் 100% தொடர்ச்சியாக அந்த பரீட்சை பெறுபேர்கள் கிடைத்து கொண்டிருக்கு. எங்களுடைய உயர்தர பிரிவில் ஃபிசிக்கல் சயின்ஸ் பௌதீகவியல் விஞ்ஞானத்தில் 100க்கு 100% வெற்றி தொடர்ச்சியாக. அதேபோல் எங்களுடைய ஆர்ட்ஸ் மற்றது கொமர்ஸ் பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு வருடத்திலும் லோ ஃபேக்கல்ட்டி மற்றும் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு தொடர்ச்சியாக மாணவர்கள் எவரேஜாக எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு 8 மாணவர்கள் 8 மாணவர்கள், லோ ஃபேக்கல்ட்டி கடந்த வருடத்திலே நினைக்கிறேன் 2 மாணவர்கள் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டார்கள். இதுதான் ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் வெற்றி கதை. பல சவால்களுக்கு மத்தியிலே 1977 ஆண்டு முதல் ஒரு விதமான மலையகத்தின் ஒரு அடிமைத்தன்மை, ஹைலண்ட்ஸின் வேகம் சில காரணங்களினால் குறைக்கப்பட்டு இந்த பாடசாலை பல காரணங்களுக்காக அரசியல் சம்பந்தமான பழிவாங்கல்கள் இவ்விதமான பல சவால்களுக்கு முகம் கொடுத்து இறுதியாக இந்த பாடசாலையின் மறுமலர்ச்சி 1978-79 ஆகிய காலப்பகுதிகளிலே ஆரம்பிக்கப்படுகிறது. ஆயினும் அதற்கு முன்பிருந்த அதிபர்கள் இந்த பாடசாலைக்கு மிக பாரிய பாதுகாப்பினை வழங்கி அந்த வெற்றிக்கு வழிகோடி இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு டீம் ஒர்க். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நண்பர்களை, எமது காலத்தில் என்னை போன்று வயது போன கட்டைகள், எமது காலத்திலே உயர்தரவியல் என்றால் ஆர்ட்ஸ், சயின்ஸ், கொமர்ஸ் அவ்வளவுதான். ஆனால் இன்று உயர்தரவியல் அப்படி இல்லை. இன்னொரு என்ன, எனக்கே தெரியாத, அவர் சொன்னாலும் எனக்கு புரியாத பல கற்கை நெற்கள் இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு வித்தியாசமான சூழல். அதை பற்றி இன்றைய ஹைலண்ட்ஸின் அதிபர் ராஜன் சார் அவர்களே அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். ஆமாம் சார், இன்றைய காலகட்டத்தில் பொறுத்தளவில் உயர்தர பிரிவில் எங்களுடைய பாடசாலை தொடர்ச்சியாக ஒரு 1AB பாடசாலையாக இருப்பதன் காரணமாக கலை பிரிவு, அதாவது ஆர்ட்ஸ், கொமர்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயோ சயின்ஸ், அதேபோல் எங்களுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் பிரிவிலே 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை பிரிவு என்று இருக்கின்றது. அதுக்கு மேலதிகமாக ஒரு 6 அல்லது 7 வருடங்களாக அரசாங்கத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கல்வி என்ற பாடநெறி உயர்தரத்திலே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு நாடாளவை ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையில் அதுக்கான ஆரம்ப வேலை திட்டங்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே நான் நினைக்கிறேன் எங்களுடைய விஜயசிங் சார் அவர்கள் அந்த தொழில்நுட்ப பாடநெறி இந்த பாடசாலை ஆரம்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் தொழில்நுட்ப கல்வியை ஆரம்பிக்கும் பொழுது இங்கே எல்லா பாடசாலையும் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஒரு சில பாடசாலைகளுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே ஐலண்ட்ஸ் கல்லூரியை படிக்கின்ற மாணவர்கள் டெக்னாலஜியை படிக்கணும்னு சொன்னால் இன்னொரு பாடசாலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆகவே அதை தடுக்கும் முகமாக பெரிய சவாலுக்கு மத்தியிலே இந்த பாடசாலையிலே அந்த பாடநெறியை ஆரம்பிக்க வேண்டும், அதுக்குரிய அந்த தொழில்நுட்ப பீட ஃபேக்கல்ட்டியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக இருந்து அதை அந்த கோரிக்கைகள்லாம் முன்வைத்து அண்மையிலே
கடந்த 3-4 வருடங்களாக இந்த கட்டிடமானது புதிய கட்டிடம் எங்களுடைய தொழில்நுட்ப பீடத்துக்கான கட்டிடம். அது அந்த கட்டிடத்துக்கு பேர் டெக்னாலஜி ஃபேக்கல்டி, பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பீடம் போல தொழில்நுட்ப பீடம். அதிலே என்ஜினியரிங் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜி போன்ற பாடநெறிகள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த 3 மாடி கட்டிடத்திலே கிடைத்திருக்கின்றது. சரி, மிக்க நன்றி ராஜன் அவர்களே. நாம் உயர்தரவியல் செய்த அந்த காலகட்டத்தில் 4 பாடங்கள், 2-3 கற்கை நெறிகள் மட்டுமே. ஆனால் இன்று இன்னொரு என்ன கற்கை நெறிகள். தப்பினோமடா சாமி என்று எண்ண தோன்றுகின்றது எங்களுக்கு இப்பொழுது. அதை போன்று எமது காலத்தின் பின்னர் இந்த ஆங்கிலம், தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளிலும் உயர்தரவியல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கிருந்து ஆங்கில மொழியிலும் மாணவர்கள் உயர்தரவியல் பரீட்சைக்கு தோற்றுகிறார்களா? அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கும்? ஆமாம் சார், என்னென்னு கேட்டால் எங்களுடைய ஆரம்ப காலங்களில் ஆங்கில மொழி மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் மறைவி இருமொழி பாடசாலையாக, அதை பைலிங்குவல்னு சொல்லுவார்கள். அப்போ இலங்கையில் இருக்கின்ற இந்த பாடசாலை கல்வி முறைகளில் இந்த பைலிங்குவல் முறைமை வந்து முழுமையாக இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அல்ல, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அல்ல. அப்போ இருந்தாலும் கூட இருக்கின்ற பாடங்களிலே குறிப்பாக 6ஆம் தரம் கிரேட் 6 தொடக்கம் கிரேட் 11, அடுத்தது அட்வான்ஸ் லெவல் ஆகிய அந்த தரங்களிலே இந்த பாடநெறிகள் ஆரம்ப காலங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய பாடசாலை ஐலண்ட்ஸ் கல்லூரிக்கு இது ஒரு சவால் மிக்க ஒரு காலப்பகுதியிலே எந்த விதமான ஆசிரியர்கள் பயிற்றப்பட்டோ அல்லது அதற்காக உருவாக்கப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு இந்த பாடநெறிகள் உருவாக்கப்படவில்லை. நான் நினைக்கின்றேன் இருக்கின்ற ஆசிரியர்களை தைரியமாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற தலைமைத்துவங்கள் அதுக்கேற்ற வகையிலே அதுக்கான சூழலை உருவாக்கி ஆசிரியர் நம்பிக்கை ஊட்டி அவர்களை மாணவர்களுக்கு நீங்கள் ஆங்கில மொழியிலே கற்பிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆரம்ப காலங்களிலிருந்து இந்த பைலிங்குவல் முறைமை இந்த பாடசாலையிலே அறிமுகப்படுத்தி இன்று அது உயர்தரம் வரைக்கும் உயர்தரத்திலே எங்களுக்கு காமர்ஸ் மற்றும் சில நேரங்களில் எங்களுக்கு பயோ சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ் போன்ற பாடநெறிகளிலே அந்த மாணவர்கள் கற்றாலும் கூட நேரடியாக எங்களுக்கு ஆங்கில மொழியிலே அவர்களுக்கான கற்பிக்கக்கூடிய ஒரு வசதி இன்னும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் கொமர்ஸ் போன்ற பாடநெறிகளிலே முழுமையாக ஆங்கில மொழியிலே அந்த பாடங்களை மாணவர்கள் கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் ஓலெவல் பரீட்சையிலே தமிழ் மொழிக்கு ஈடாக இந்த பைலிங்குவல் செக்டரில் உள்ள மாணவர்கள் மிகவும் சிறப்பான பெறுபேறுகளை தொடர்ச்சியாக பெற்று வருவது விசேட அம்சமாக கருதப்படுகின்றது. சரி, இறுதியாக அதாவது இப்பொழுது இருக்கும் எமது சமூகம் என்றால் பழைய மாணவர்கள், அதை போன்று உலகம் எங்கும் இருக்கும் சர்வதேச ரீதியாக பல நாடுகளில் வாழும் ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், இவர்களிடம் இருந்து நீங்கள் எதனை இன்று ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்காக எதிர்பார்க்கிறீர்கள்? எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மூத்த அதிபர்கள் இங்கே அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்கள் காலத்திலே அவர்களுக்கு இருந்த சவால்கள் போன்ற விடயங்களை இங்கே கலந்துரையாடல் செய்தார்கள். இருந்தாலும் சவால்கள் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் காலத்துக்கு காலம் வேறுபடக்கூடிய, காலத்துக்கு காலம் எல்லாமே வேறுபடக்கூடியது. ஆகவே நான் இந்த பாடசாலைக்கு பொறுப்பெடுத்து வந்தது நேரத்திலும் கூட ஒரு சில சவால்கள் எங்களுடைய இந்த பௌதிக வளத்தை விட ஹியூமன் ரிசோர்ஸ்லே சில சவால்கள், மனித வளங்களை சமப்படுத்துவதிலே சில சவால்கள் இருந்தன ஆரம்ப காலங்களிலே. அது அண்மை காலங்களிலே சற்று கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தீர்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர் அந்த வளம், அது மாதிரி எங்களோட நான் அகாடமிக் ஸ்டாஃப்ஸ் போன்ற அந்த தேவைகள் இருந்தாலும் கூட இப்போ இந்த காலப்பகுதியில் இருக்கின்ற பெரிய ஒரு சவால் எங்களுக்கு இந்த இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் ஏறக்குறைய 2400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே கல்வி கற்கின்றார்கள். அதே நேரம் ஆசிரியர் தொகை எடுத்தால் 110க்கு மேற்பட்ட ஆசிரியர் இருக்கின்றார்கள். நான் அகாடமிக் ஸ்டாஃப் 3 பேர் தான் இருக்கின்றார்கள். இருக்க வேண்டிய எண்ணிக்கை ஏறக்குறைய 30-32 பேர் கல்வி சாரா ஊழியர்கள் இந்த பாடசாலை இருக்க வேண்டும். எனவே 3 பேர் மாத்திரம்தான் இந்த கல்வி சாரா ஊழியர்களாக இந்த பாடசாலை, அதாவது 90% இன்னும் அதிகப்படியாக அந்த ஊழியர்கள் தேவைப்பட வேண்டும். ஆகவே அதிலிருந்து எங்களுக்கு கற்பனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த
அந்த பகுதியை அதிபர் என்ற வகையிலே அது பெரிய ஒரு சுமையாக நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த அதிபர்களுக்கும் தெரியும். அது ஒரு பெரிய ஒரு சவாலாக ஒரு சுமையாக நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலையுடைய இந்த மாணவர் எண்ணிக்கை, ஆசிரியர் எண்ணிக்கை எல்லாம் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற நேரத்திலே இந்த பாடசாலையினுடைய இடத்தேவை, எங்களுடைய பாடசாலைக்கு தேவையான இன்னும் ஒரு 50 அல்லது 100 வருடங்களுக்கு பின்னர் இந்த பாடசாலை எவ்வாறு இருக்க வேண்டும், இதுக்கு தேவையான இந்த காணி கொள்ளளவு எவ்வாறு இருக்க வேண்டும், இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகு மாணவர் எண்ணிக்கை, ஆசிரியர் எண்ணிக்கை, இந்த சமூகத்தினுடைய கல்வி தேவைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஏறக்குறைய 8 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பாடசாலைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 10 ஏக்கர் நிலம் 8 வருடங்களுக்கு முன் அதுக்கான திட்டமிடல்கள் வேலைகள் நடைபெற்று இன்னும் அந்த வேலைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றது. இருந்தாலும் கூட நான் நினைக்கின்றேன் என்னுடைய இந்த காலப்பகுதியிலே பாரிய முயற்சிகள் செய்து அந்த காணி தொடர்பான ஒரு 10 ஏக்கர் நிலம் ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு இப்போ இருப்பது ஏறக்குறைய ஒரு 6.5 அல்லது 7 ஏக்கர் அளவிலே தான் இந்த பாடசாலைக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த இருக்கின்ற காலப்பகுதிகளிலே எனக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சவாலாக நான் அதை நினைக்கின்றேன். அதே போல் இந்த பாடசாலையினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் நிறைய அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. பாடசாலையினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவருடைய தேவை, மாணவர் எண்ணிக்கை, சுகாதார வசதிகள், அதே போல் எங்களுக்கு இந்த காணி கிடைத்தால்தான் பாடசாலைக்கு என்ற ஒரு மைதானம் கிடைக்கும். அதுபோல் இந்த பாடசாலைக்கு எதிர்வரும் காலங்களிலே நிறைய மாணவர்கள் இந்த பாடசாலையினுடைய தேவையை கருத்தில் கொண்டு எங்களுடைய அனுமதிகள் பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றன. அதாவது இப்பொழுது இந்த காணொளி கூட வெளிவந்த பிறகு அந்த சவால் இன்னும் அதிகரிக்கும். இன்னும் பலர் இந்த பாடசாலைக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம். இறுதியாக உங்களுடைய எமது பழைய மாணவர்கள், அதாவது இலங்கையில் இருந்து கடலுக்கு அப்பால் வாழும் பழைய மாணவர்களிடம் இருந்து நீங்கள் எவ்விதமான உதவிகளை எதிர்பார்க்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையில் ஆரம்ப காலங்களிலிருந்து படித்து பல்வேறு நாடுகளில் இன்றைக்கி வியாபித்திருக்கின்றார்கள் ஐலாண்டர்ஸ். ஆகவே தயவு செய்து இருக்கின்ற எல்லா பழைய மாணவர்களும் ஐலாண்ட்ஸ் கல்லூரியை எப்பவும் மறந்துடாங்க. ஐலாண்ட்ஸ் கல்லூரியினுடைய தேவைகள், காலத்தின் தேவை, அதற்கேற்ற வகையில் நாங்கள் இங்கே முன்வைக்கின்ற இந்த கோரிக்கைகள் அல்லது தேவைகளை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த பாடசாலைக்கு உங்களுடைய பங்களிப்புகளை எந்தெந்த விதங்களிலே வழங்க முடியும். அந்த பாடசாலை எங்கள் ஐலாண்ட்ஸ் கல்லூரியை பொறுத்தளவிலே தனியாக வழிநடத்தப்படுகின்ற ஒரு தலைவரால் மாத்திரம் வழிநடத்தப்படுகின்ற ஒரு பாடசாலை அல்ல. இது சமூகத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு பாடசாலை, சமூகத்தினுடைய அடையாளம். எனவே ஐலாண்ட்ஸ் கல்லூரியினுடைய வளர்ச்சியிலே தான் இந்த மலையக சமூகம் மட்டுமல்லாமல் இந்த முழு இலங்கையினுடைய தமிழ் மொழி மூலமாக இருக்கின்ற பாடசாலையினுடைய அந்த கல்வித்தரம், மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தங்கி இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய ஐலாண்ட்ஸ் கல்லூரியில் படித்த அனைத்து பழைய மாணவர்களே, உங்களுடைய அந்த ஒன்று கூடல்கள் உங்களுடைய பிரதேசங்களில், உங்களுடைய நாடுகளில் நடைபெறும் பொழுது நீங்கள் ஒன்று கூடி இந்த பாடசாலையுடைய என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, எந்தெந்த தேவைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க முடியும், என்ன வகையிலே பாடசாலையுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் எங்களுக்கு விருத்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த விளையாட்டுத்துறையை ஐலாண்ட்ஸ் கல்லூரியிலே விருத்தி செய்வதான இன்னும் பல்வேறு தேவைப்பாடுகள் எங்கள் இருக்கின்றன. அதே போல் சுகாதார வசதிகளை, மாணவர்களுக்கு தேவையான மலசல கூட வசதிகளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்டோர் கேம்ஸ் போன்ற விடயங்களை அதிகரிக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் ஆரம்ப காலங்களிலே விஜய் சிங் சார் அவர்கள் சொல்லுவார்கள், முதலாவது நாங்கள் எப்படியுமே ரிசால்ட்ஸை நம்ம குவாலிட்டியாக வச்சா தான் சமூகம் எங்களை மதிக்கும், அதுதான் எங்களுடைய அடையாளம். நிச்சயமாக அதுதான் முக்கியமாகவே நானும் அந்த பாதையிலே வந்ததன் காரணமாக அந்த விடயத்திலிருந்து கொஞ்சமாவது இதுவரைக்கும் விலகவில்லை நாங்கள். ஆகவே விளையாட்டுத்துறையும் பார்க்க வேண்டிய தேவை இணைப்பாட விதானம், கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா துறைகளிலுமே. அதே நேரம் ஹைலாண்ட்ஸ் கல்லூரிக்கென இங்கே 2400 மாணவர்கள், 110 ஆசிரியர்கள். ஆகவே நீண்ட காலமாக இதுவரைக்கும் நிறைய கல்லூரிகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாடசாலைக்கென பல்வேறு வாகனங்கள் வைத்து பழைய மாணவர் டொனேட் பண்ணியிருப்பார்கள். இங்கே ஒரு சாதாரணமாக ஒரு ஓட்டோ கூட இந்த பாடசாலைக்கு இதுவரையும் இல்லை. ஆகவே சர்வதேசம் எங்கும் வாழும் எமது அன்பு அனைத்து ஹைலாண்ட்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர்களே, இந்த ஹைலாண்ட்ஸ் கல்லூரிக்கு இன்னும் அவர்களுக்கு என்று ஒரு வாகனம் கூட இல்லை. நான் ராயல் கல்லூரியின் SDS பாடசாலை அபிவிருத்தி சபையில் இருக்கும் பொழுது 2 வாகனங்கள் ராயல் கல்லூரிக்கு
சுமார் 6 வருட கால இடைவெளியில் கிடைக்கப்பெற்றது. அதேபோன்று ராயல் கல்லூரியின் அரசில் இருந்து வரும் மூலதனம் அல்லது முதல் சுமார் 40 வீதம், மிகுதி 60 வீதமும் பழைய மாணவர்களே இந்த இன்றும் ராயல் என்ற அந்த பாடசாலையை பார்த்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த பழைய மாணவர்களின் சங்கம் நிச்சயமாக ஹைலண்ட்ஸ் கல்லூரியோடு தொடர்பு கொண்டு அதிபர் ராஜன் அவர்களோடு இணைந்து இன்னொரு வேலை திட்டங்களை மேற்கொள்ளலாம். அதிலும் விசேடமாக எமது ஹைலண்ட்ஸ் லோகோவோடு ஒரு பஸ்ஸோ ஒரு வண்டியோ இருந்தால் அதுவும் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்கும். இறுதியாக ஒரு விடயத்தை நான் இங்கு எடுத்து கூறி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அதிபர் ராஜன் அவர்கள் இப்பொழுது அதிபராக இருக்கும் இந்த சூழ்நிலை அல்ல விஜய்சிங் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்தது. எமது பாலசுந்தரம் சார் அவர்கள் அதிபராக இருக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான சூழல். விஜய்சிங் அவர்கள் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு வித்தியாசமான சூழல். ஆயினும் இன்று ராஜன் சார் அவர்கள் இப்பொழுது அதிபராக இருக்கும் இந்த காலகட்டத்திலே ஒரு வித்தியாசமான சூழல். நான் இங்கு எதனை எடுத்து கூறுகின்றேன் என்றால் 1977ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு பல அரசியல்வாதிகள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நன்றிகள், இன்னொரு விதத்திலே இந்த பாடசாலையை முன்னேற்றுவதற்கு உதவி இருக்கிறார்கள். ஆயினும் இன்றுள்ள இந்த புதிய அரசாங்கம் இவர்கள் எந்த ஒரு மனிதனையும் விசேடமானவர் என்று கருதுவதில்லை. நீதிக்கு முன்னால் அனைவரின் சமம். அதே போன்று எல்லா பாடசாலைகளும் எங்களுக்கு நாங்கள் ஒரே விதமாகத்தான் நாங்கள் இதனை வழிநடத்துவோம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை விஜய்சிங் மற்றும் ஸ்ரீ ஆகியோர்கள் இருந்த காலகட்டத்திலே இருக்கவில்லை. இதையும் நான் உங்கள் மனதிலே சிறிது நிச்சயமாக உங்கள் தலைகளுக்குள் போட வேண்டும் என்று கூறி இன்னுமோர் காணொளி ஒன்றில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்க உள்ளோம். அதே போன்று இந்த காணொளியின் கமெண்ட்ஸ் பகுதியிலே ஹைலண்ட்ஸ் கல்லூரி பற்றிய உங்கள் குறிப்புகளை கட்டாயம் எழுதுங்கள். நாங்கள் இந்த காணொளியிலே ஏதாவது சில விடயங்களை பேசாவிட்டால் அந்த விடயங்களும் நிச்சயமாக நீங்கள் பேசியிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கமெண்ட்ஸ் பகுதியிலே அதனை எழுதுங்கள். ஆகவே இந்த காணொளி முற்றும் முழுதுமான ஒரு காணொளியாக விளங்கும் என்று கூறி இறுதியாக மீண்டும் இன்றைய இந்த காணொளிக்காக எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து இன்று இந்த பாடசாலையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவிய இன்றைய அதிபர் ராஜன் அவர்களே, அதே போன்று எனது அன்பு ஆசிரியர் கௌரவத்துக்குரிய பாலசுந்தரம் சார் அவர்களே, மேலும் எமது பாடசாலையின் முன்னை நாள் அதிபர்களுள் ஒரு முக்கியமான அதிபர் விஜய்சிங் அவர்களே மற்றும் எம்மோடு இன்று இணைந்திருக்கும் உதவி அதிபர் அவர்களே, சுகுமார் சார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல கூறி வாழ்க ஹைலண்ட்ஸ், வாழியவே என்று கூறி இந்த ஹைலண்ட்ஸுக்காக பாடுபட்ட அனைவருக்கும் பழைய மாணவர்களாக இருந்தால் என்ன, நலன் விரும்பிகளாக இருந்தால் என்ன, இன்னொரு அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நன்றிகள் என்று கூறி அதே போன்று இந்த பாடசாலையில் எம்மோடு இருந்து இன்று எம் மத்தியில் இருந்து மறைந்த பல ஆசிரியர்கள், எனக்கு பாலசுந்தரம் சார் அவர்களை பார்க்கும் பொழுது அன்வடீன் யசீம் ஆகியோர்களை ஞாபகத்திற்கு வருகிறது. அதே போன்று திருச்செந்தூரன், இரா சிவலிங்கம் போன்ற இன்னொரு இந்த பாடசாலைக்காக பாடுபட்ட அனைத்து மலையக ஆசிரியர்கள், வடபகுதியில் இருந்து இங்கு வந்து இந்த பாடசாலைக்காக அன்று தோள் கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எமது நன்றிகள் என்று கூறி விடை பெறுகிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள்.